நேயர்களுக்கு வணக்கம். எல்லாம் இறைவன் செயல், அவனன்றி ஓரளவும் அசையாது. இறைவன் கொடுக்க நினைப்பதை எந்த மனிதனும் தடுக்க முடியாது. அவன் கொடுக்க மறுப்பதை எந்த மனிதனும் கொடுக்க முடியாது. அப்போ இறைவன் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? இது தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு ஜோசியர்கிட்ட போய் எனக்கு வேலை கிடைக்குமா, வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குமா, தொழில் அமையுமா, கல்யாணம் நடக்குமா, குழந்தை பிறக்குமா, இப்படி பல கேள்விகளை கேட்கிறோம். இந்த பல கேள்விகளுக்கும் ஜோதிடர்கிட்ட பதில் என்னன்றதுதான் நமக்கு அது தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை அதிகம் இல்லையா? எல்லாருக்கும் நல்லா வாழணுன்ற ஆசை, செல்வம் செல்வாக்கோடு இருக்கணுன்ற எண்ணம் தான். ஆனா அதுக்கு கிரகங்கள் நமக்கு ஒத்துழைக்குதா, கிரகத்துல நமக்கு அதுக்கு உண்டான பலம் இருக்கிறதான்றதை பார்க்கறதா இந்த வீடியோவை பார்க்குறோம். பொதுவா ஒரு ஜோசியர்கிட்ட போய் ஜாதகம் காமிச்சோன்னே நடைபெறுகின்ற திசை, அந்த கிரகம் எங்க உட்கார்ந்துட்டு இருக்குது, அதுக்கு வீடு கொடுத்தவன் என்ன ஆனா, அது யாருடைய சாரத்தில் இருக்கு, எந்த நட்சத்திரத்துடைய சாரத்தில் இருக்கு, அது லக்னத்துக்கு சுபரா அசுபரா, இப்படி பல கணக்குகள் இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து பதில் சொல்லும் போதுதான் உண்மையான ஒரு கிரகத்தினுடைய பலன் நமக்கு கிடைக்கும். இதை பார்க்கும்பொழுது பொதுவா ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்தவும் நல்லா இருக்கணும், வீடு கொடுத்த கிரகம் பலமா இருக்கணும். அதை விட சாரம் கொடுத்த பலம், சாரம் கொடுத்த நட்சத்திரத்தினுடைய எந்த நட்சத்திரத்துல அந்த கிரகம் அமையுதோ அந்த சாரம் நல்ல சாரமா இருக்கணும். நல்ல நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் இருந்தால்தான் நல்ல பலன்களை பெற முடியும். இப்போ இந்த ஜாதகத்தை பார்ப்போம். இது 1970 பிறந்த ஜாதகம். கிட்டத்தட்ட 52 வயசு ஆயிடுச்சு. 52 வயசு ஆகி கூட திருமணம் நடக்கல. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, பாருங்க, லக்னத்துல ராகு, 7ஆம் இடத்துல கேது. திருமணம்னாவே நம்ம 7ஆம் இடத்தை தான் பார்ப்போம். 7ஆம் இடத்தை பார்த்து தான் பலன் சொல்லுவோம். அதுக்கப்புறமா களத்திரக்காரகன் சுக்கிரனை பார்த்து பலன் சொல்லுவோம். அதுக்கப்புறமா குடும்பஸ்தானத்துக்கு வருவோம் இல்லையா? இப்போ ஒன்னொன்னா பார்ப்போம். லக்னத்துல ராகு, 7ஆம் இடத்துல கேது. சிம்மத்தில் இருக்கிற கேது அங்க பகை பெற்று இருப்பார். அதுக்கு பகை வீடு. பகை வீட்டில் இருந்தால் கூட அந்த கேது, 7ஆம் வீட்டில் இருக்கிற கேது நல்லது பண்ணுமா பார்த்தா, அந்த கேதுக்கு வீடு கொடுத்த சூரியன், லக்னத்துக்கு 12ல மறைகிறார். தசநாதனுக்கு 6ல, லக்னத்துக்கு 12ல, தசநாதனுக்கு 6ல மறைஞ்சு சூரியன் அங்கே பகைப்படுறார். அப்போ இடம் கொடுத்தவனுடைய பலம் இல்லாம போகுது. சரி, கேது இங்க யாருடைய சாரத்தில் இருக்காரு? சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்காரு, களத்திரக்காரனுடைய சாரத்தில் இருக்காரு. 7ஆம் வீட்டில் இருக்கிற கிரகம் களத்திரக்காரனுடைய சாரத்தில் இருக்குது, நல்லதுதான். இப்போ இது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கு. சுக்கிரன் என்ன பாருங்க, சுக்கிரன் லக்னத்துக்கு 12ல மறைஞ்சி சூரியனோடு, அதாவது திருவோணம் சந்திரனுடைய சாரத்துல 2 பேரும் ஒரே டிகிரியில, 2ம் திருவோணம் 3ஆம் பாகம், சூரியனும் சுக்கிரனும் திருவோணம் 3ஆம் பாகத்துல. அப்ப சுக்கிரன் இங்க அஸ்தமனமாகிறார். கேதுக்கு வீடு கொடுத்த சூரியன் 12ல மறைகிறாரு. கேதுக்கு சாரம் கொடுத்த சுக்கிரனும் 12ல மறைந்து சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனமாகுது. இப்ப சூரியனுக்கு வீடு கொடுத்தவன் சனி பாருங்க, அவனும் நீசமாகிறார். சூரியனுக்கு வீடு கொடுத்த சனியும் நீசமாகிறார். இப்போ இவங்க 2ம் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கு. 2மே சந்திரனுடைய சாரத்தில் இருக்கு. அந்த சந்திரனும் பாருங்க இங்க நீசமாகிறார். அப்போ இந்த 7ஆம் இடம் முழுமையாக பலம் எடுக்கிறது. 7ஆம் இடத்துல கேது பகவானுக்கு எந்தவித பலமும் இல்லை. வீடு கொடுத்தவனும் மறைகிறாரு, சாரம் கொடுத்தவனும் மறைஞ்சு அஸ்தமனமாகிறாரு. அவங்களுக்கு வீடு கொடுத்தவனும், சூரியனுக்கு வீடு கொடுத்த சனியும், சூரியனுக்கு சாரம் கொடுத்த சந்திரனும் இங்க நீசமாகுது. அப்போ முழுமையான பலத்தை கேது பகவானுக்கு பலம் இல்லாம போயிடும். அந்த சார பலம் இல்லை. சாரம் கொடுத்த கேதுக்கு சாரம் கொடுத்த சுக்கிரன் அஸ்தமனமாகிறது தான் இங்க மிகப்பெரிய தப்பு. சரிங்களா? இப்போ அடுத்து 2ஆம் இடத்துக்கு வருவோம். 2ஆம் இடம் தான் குடும்பஸ்தானம். ஒரு நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருக்கணும் இல்லையா? நல்ல குடும்பத்தை ஏன் அமைக்கலன்னா, 2ல செவ்வாய்,
செவ்வாய் 3க்கும் 10 செவ்வாய் தன்னுடைய வீட்டுக்கு 12 உட்கார்ந்தால் கூட குருவுடைய வீட்டில் உட்கார்றார். அந்த குரு 9ஆம் இடத்துல, ஆக்சுவலா இது இந்த லக்னத்துக்கு இது பாதகஸ்தானம், பாதகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அவர் ராகுவுடைய சாரம் தான் பெறார். அவர் ராகுவுடைய சாரம் பெறார். இங்க பார்த்தா செவ்வாய் உத்திரட்டாதி சனியுடைய சாரம் பெறார். செவ்வாய்க்கு சாரம் கொடுத்த சனி பலமாயிடும். இங்க செவ்வாய்க்கு குடும்பஸ்தானத்தில் அமருகின்ற செவ்வாய்க்கு ஸ்தானம் கொடுத்த சனி பகவான் பலமாயிடும். சரிங்களா? இப்போ அதனால இது குடும்பத்தை அமைச்சு தர முடியல. தச பிரகாரம் பார்த்தால் கூட ஆரம்பத்தில் இவங்க அனுஷ நட்சத்திரத்தில் பறந்துருக்காங்க. ஒரு 14 வருஷம் சனி தசை. அதுக்கப்புறம் 14 இருந்து 31 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் ஏன் ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கல பார்த்தா, புதன் இந்த லக்னத்துக்கு 5க்கும் 8 குடிவன். தனிச்ச புதன் யோக புதன் தான். தனிச்ச புதன் யோக புதன் தான். ஏன் புதன் அமைச்சு கொடுக்கல பார்த்தா, புதன் குருவுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த குரு இந்த லக்னத்துக்கு பாதக ஸ்தானத்தில் உட்கார்றாரு. இந்த புதன் கூட பாருங்க, பூராடம் கால் சுக்கிரனுடைய கால் நிற்கிறார். சுக்கிரன் கடத்திரக்காரனுடைய கால் நிற்கிறது நல்ல விசேஷமா இருந்தால் கூட சுக்கிரன் இங்க அஸ்தமனமாகி பலத்தை இழக்கிறார். அதனால ஒரு நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுக்க முடியாம போயிடுச்சு. பாருங்க, அப்படியே தொழில் ஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா கூட இந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய், 10ஆம் வீட்டில் இருக்கிற கிரகம் சந்திரன் நீசம் அடைஞ்சிருக்கு. 10ல ஒரு கிரகம் நீசம் இல்லையா? அது கூட பாருங்க சனியுடைய கால் இருக்கு. அந்த சனியும் இங்க நீசமாகிறார். பாருங்க, சனியும் நீசமாகிறார். 10 2ல உட்கார்ந்து அவனும் நீசம் பெற்ற சனியினுடைய கால் இருக்கிறார். பாத்தீங்கன்னா இங்க சார பலம் பூராவே நீசம் பெற்ற கிரகத்தினுடைய சாரத்தில் அமைஞ்சதுனாலதான் அந்த கிரகங்களுக்கு பலனை அளிக்கக்கூடிய சக்தி கிடைக்காம போயிடுச்சு. எல்லாமே இங்க பார்த்தீங்கன்னா கிரகங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகம் பலமிழந்து காணப்படுகிறது. இதுக்கு சாரம் கொடுத்த சுக்கிரன் அஸ்தமனம் ஆயிட்டார். 10ஆம் அதிபதிக்கு சாரம் கொடுத்த சனி பகவான் நீசமாயிட்டார் இல்லையா? செவ்வாய்க்கு சாரம் கொடுத்த சனி பகவான் நீசமாயிட்டார். இதெல்லாம் எல்லா சாரம் கொடுத்த கிரகங்களும் சார பலனும் பலமா இல்லை. சார பலம் பலமா இருந்தால்தான் அந்த கிரகம் பலம் பெறும். யோகமான தசை நடந்தால் கூட அந்த கிரகம் அஷ்டமாதிபதி சாரம் பெற்றாலோ அல்லது பாதகாதிபதி சாரம் பெற்றாலோ முழுமையான பலனை செய்வதில்லை. இந்த சார பலன் கரெக்டாக இது அமைஞ்சது. அதுக்காக தான் இந்த ஜாதகத்தையே நான் எடுத்தேன். இப்போ சார பலம் இல்லைன்னா அந்த கிரகம் சரியான பலனை தராது என்பதை நாம் பார்த்தோம். என்னுடைய ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், 9283139335. நிறைய பேர் இப்போ ஆன்லைன் மூலமா வாட்ஸ்அப்புக்கு தான் அனுப்புறீங்க. நீங்கள் அனுப்புங்க, உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஜாதகத்தை பார்த்து அனுப்புகிறேன். உங்களுடைய கேள்விகளுக்கு நிச்சயமாக நான் பதில் சொல்வேன். அடுத்த முறை இன்னொரு வீடியோவில், நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.